जाग जा रे योगी मिटा दे आलस के घेरे, अमृत वेले बाबा पुकारे, देखो बाहें पसारे। बाबा प्यार तुम्हारा अमृत वेले उठाता, मोहिनी रात में मुझे जगाता। प्रेम की घंटी हृदय मंदिर में बजती, परमात्मा पुकार में आत्मा सुनती। नींद पर होती योग की विजय, माया के होते सहज पराजय। आराम नहीं मिलन चाहते, बाबा संग आत्मा खिल जाती। अपने कहा रात को अलविदा, परवाना हुआ क्षमा पे फिदा। समय से पहले बाबा जगाते, नयन खुलते ही मिलन कराते। प्रेम में भीगा मन संकल्प मुस्काते, माया के बंधन स्वयं कट जाते। ठंडी गर्मी बारिश अब तप के साथी, मौसम की मार अब ना डराती। सोना अब आराम नहीं माया है, नींद अब अमृत नहीं विष का साया है। कमाई नहीं ये ऊर्जा की चोरी है, सुस्ती की धुन में बजी माया की लुरी है। आराम की चाह वो रूह की लाचारी है, तप की राह में मन की हेरा फेरी है। जागृत में विश्व कल्याण का सूत्र हूँ, ब्रह्म मुहूर्त का प्रहरी मैं शिव पुत्र हूँ। सकल विश्व को तप से भरता, अमृत वेला में तपस्वी जलता। संकल्प से उठता नवयुग की नींव रखता, तप के ईंटों से स्वर्णिम स्वराज्य रचता। नींद की घड़ी अब बीत चुकी है, माया की छाया अब मिट चुकी है। वर्तमान में जलती है आत्मा की मशाल, मैं हूँ जागृत यही मेरा कमाल। बाबा की याद में स्वयं को गढ़ता, योग अग्नि से आलस को राख करता। मैं अब सो नहीं रहा मैं हो रहा हूँ, मैं अब खो नहीं रहा मैं जाग रहा हूँ। जाग जा रे योगी मिटा दे आलस के घेरे, अमृत वेले बाबा पुकारे, देखो बाहें पसारे। ஓம் சாந்தி. अमृत वेला बट्टीला இன்னைக்கு டே 42 யுகாந்தர் கா துவார் அமிர்த் வேலா. இத நம்ம எல்லாரும் அவ்வியக் ஸ்திதியில இருந்து கேட்கலாம். ஒரு கவிதையோட ஸ்டார்ட் பண்ணலாம். கண்களின் அந்த கூர்மையான அம்பு, கூந்தலின் அந்த நிழல், இது என் மனதை கட்டி போடுது. எந்த கயிற்றாலன்னா அந்த கலர்ஃபுல்லான கயிறால என் மனதை கட்டி போடுது. இந்த ஈரமான வழிகளில் பாதையில் யாரு போக விரும்பல? இந்த பசி
ஆத்மாவுக்கும் சரி மனிதருக்கும் சரி அவங்களுடைய வீக்னஸ் தான். சோ இந்த விஷயங்கள் மேல யாரு வெற்றி அடையலையோ, தன் மேல யாரு வெற்றி அடையலையோ அவங்கள நான் கோலைன்னு தான் சொல்லலாம். அதனாலதான் நான் தனிமையில இருக்கேன். சோ இந்த கவிதையில அந்த கவிஞர் என்ன சொல்றாருன்னா, இந்திரிய சுகம், கர்மேந்திரியங்களுக்கான சுகம் விஷத்துக்கு சமமானது. சோ இந்த போக் விலாஸ் இதெல்லாம் தான் அந்த ஈரமான பாதை. சோ இந்திரியங்களுக்கான சுகம், தேகத்துக்கான அந்த ஆகர்ஷன், இந்த விகாரத்துக்கான அந்த பசி. சோ இதுதான். இதனால யாரு வெற்றி அடையலையோ அவங்கள நான் கோலன்னு தான் சொல்றேன், பலகீனமானவங்கன்னு சொல்றேன். அதனால்தான் நான் தனிமையில இருக்கேன். சோ அடுத்து அதுல அந்த கவிஞர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி யார் தன்னை மேல ஜெயிக்க முடியலையோ அவங்க ஒரு மிருகத்துக்கு சம்பந்தம், அவங்க கோலன்னு தான் சொல்லலாம். அதனால நீ வேணா உட்காந்துட்டு இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம், மேஜிக், அந்த மேஜிக்கான உலகத்தை பத்தி பேசிட்டு இருக்கு, கொஞ்சம் போதை இறங்கிடுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் வேணா கூட புடிச்சுக்கும். சோ அதனால நான் டீப் டைவர், அதனால என்ன கடலின் ஆழத்துக்கு போவிடு. நீங்க வேணா உட்காந்துக்கிட்டு கரையில உட்காந்துக்கிட்டு ஏதாவது வேணா பேசிட்டு இருங்க. சோ அந்த கரையில நடக்கும்போது ஒரு பசுமையான ஒரு இது கிடைக்குது. என்ன ஆகுதுன்னா, இந்த உலகாயுத சுகம், உலகாயுத காசு, உலகாயுத விஷயங்கள், இந்த உலகத்துக்கான அந்த ஒரு ஆகர்ஷன், இந்த உலகத்துக்கான அந்த ஒரு பியூட்டி. ஒரு நாள் நான் பாதையில நடந்து போயிட்டு இருந்தேன். அப்ப அந்த வசந்த காலத்தை பார்த்தேன். அப்ப அது என்கிட்ட சொன்னது, நான் உனக்கு நல்ல ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு. ஏன்னா ஒன்ன மாதிரி ஃப்ரீயான ஒரு ஆள் நான் எங்கேயும் பார்த்ததில்ல. உனக்கு வேணா இந்த உலகத்துல உள்ள நல்ல நல்ல பூக்களை உனக்கு கொண்டு வர்றேன் அப்படின்னு. அப்ப நான் சொன்னேன், அன்பானவங்களே, நீ ரொம்ப சுகமா இரு, எனக்கு எந்த விதமான பந்தனமும் ஸ்வீகாரம் கிடையாது. அன்னில இருந்து அந்த வசந்த காலம் என்கிட்ட கோச்சுக்குச்சு, அதுக்கும் எனக்கும் உள்ள கனெக்ஷன் உடைஞ்சு போச்சு. நீங்க வேணா பூக்களை உங்க மடியில வச்சுக்கோங்க, ஈஸியா வச்சுக்கோங்க. ஆனா என்கிட்ட அந்த இலையுதிரும் காலம் இருக்குல்ல, அதை பத்தி பேசுங்க. ஏன்னா நான் ஒரு டைவர், நான் கடலின் ஆழத்துல போகணும். என்ன அந்த ஆழத்துல போவிடுங்க. நீங்க வேணா கரையில உட்காந்துட்டு வசந்த காலத்தை பத்தி பேசுங்க. நான் ஒரு டைவர், நான் கடலின் ஆழத்துக்கு போவிடுங்க. சோ அப்ப வசந்த காலம்னா என்ன அர்த்தம்? இந்த உலகாயுத சுகங்கள், உலகாயுத ஆகர்ஷன், உலகாயுத காசு, உலகாயுத பியூட்டி. சோ அப்ப அந்த வசந்த காலம் அந்த கவிஞரை பார்த்து சொல்லுதான், எனக்கு ஒன்ன கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு. அப்ப இவரு சொல்றாரு. அப்ப அடுத்து இதுல இலையுதிர் காலம் பத்தி பேசியிருக்காங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா, வைராக்கியம் வேணும் நமக்கு. அந்த மாதிரி அத தபஸ்யான்னு சொல்லும். சோ அதனால நான் ஆழத்துல போகக்கூடிய ஒரு டைவர். அதனால என்ன ஆழமா போவிடுங்க. நீங்க வேணா கரையில உட்காந்து அந்த வசந்த காலத்தை பத்தி பேசிட்டு இருங்க. நான் முதல் ஆளு கிடையாது. எனக்கு முன்னாடியும் எவ்வளவோ பேர் இந்த ஆழ்கடல்ல போயிருக்காங்க. சோ எனக்கு முன்னாடியும் நிறைய பேர் அந்த ஆழ்கடல்ல போய் முத்த தேட போயிருக்காங்க. அதுல நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. சில பேரு அந்த தண்ணியில கலந்து போயிட்டாங்க, இறந்து போயிட்டாங்க. ஆனா அவங்களுக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, எனக்கு அந்த விலை உயர்ந்த வித்தியாசமான அந்த முத்து மேல எனக்கு ஒரு அன்பு இருக்கு. இது வரைக்கும் யாருக்கும் கிடைக்காத அந்த முத்து, அத கிடைக்கணும்
அதை நான் தேடி கண்டுபிடிச்சணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஈடுபாட்டோடயே இருக்கு. நீங்க வேணா சுலபமா வீட்டுக்கு போற வழியை பத்தி பேசுங்க. நான் ஆழ்கடல்ல மூழ்கக்கூடிய ஒரு டைவர், அதனால என்ன ஆழமாக ஓடுங்க. சாதாரண ஈஸியான வழியில எல்லாரும் நடப்பாங்க. ஆனா என்னுடைய பாதம் புது வழியை நோக்கி நடக்குது. நீங்க வேணா என்னுடைய இந்த கான்பிடன்ட் என்ன பார்த்து சிரிக்கலாம், ஆனா ஒருபோதும் என்னுடைய தன்னம்பிக்கை தோத்து போகாது. நான் தோத்து போக மாட்டேன். ஒவ்வொருத்தவங்க வாழ்றதுக்கு அவங்கவுங்க புது புது தனித்தனி வழி இருக்கு. சோ எந்த பாதையில ஆல்ரெடி நிறைய பேர் நடந்து அவங்க கால் தடவை விட்டுருக்காங்களோ அந்த பாதையில நடக்க என் கால் விரும்ப மாட்டேங்குது. முள்ளு குத்தினாலும் பரவாயில்ல, நான் எனக்கான ஒரு புது பாதையை உருவாக்குவேன். நீங்க வேணா அந்த பூக்கள், வசந்த காலம் இதெல்லாம் பத்தி உட்காந்து பேசிட்டு இருங்க. ரொம்ப சாஃப்டான பூ மாதிரி உள்ள பாதையை பத்தி பேசுங்க. நீங்க வேணா எந்த சுமை தூக்காம இருங்க. ஆனா நான் ஒரு டைவர், என்ன ஆழ்கடல்ல போவிடுங்க. சோ நீங்க வேணா ஈஸியான பாதையில நடங்க. இந்த கவிஞர் இதையும் சொல்றாரு. அவர் போகும்போது 2 பாதை தெரிஞ்சுதான். ஒரு பாதையில நிறைய பேர் நடந்து அந்த கால் தடம் இருக்கு, இன்னொரு பாதையில யாருமே நடக்கலாம். நான் அந்த பாதையை செலக்ட் பண்ணேன். அது எவ்வளவு ஒரு மாற்றங்கள் லைஃப்ல கொண்டு வந்தது. ராபர்ட் ஃபாஸ்ட், ஒரு வெஸ்டர்ன் போயட், அவரு இந்த விஷயத்த பத்தி சொல்லியிருக்காரு. சோ அதனால இந்த மாதிரி என் வாழ்க்கையில 2 பாதை இருந்தது. ஒரு பாதையில எல்லாரும் நடந்து போறாங்க, இன்னொரு பாதையில அவ்வளவு யாருமே நடக்கல. அது லெஸ் டிராவல் பண்ணப்பட்ட பாதை. நான் அந்த பாதையை செலக்ட் பண்ணேன். இதுதான் எனக்கும் உனக்கும் உள்ள வித்தியாசம். சோ அதனால என்னுடைய பாதை ரொம்ப கஷ்டமான பாதை. எந்த பாதையில எல்லாரும் நடக்கிறாங்களோ நான் அதுல நடக்கிறதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை. நீங்க வேணா கரையில உட்காந்துக்கிட்டு வெட்டி கதை பேசுங்க, எனக்கு உங்க மேல வெறுப்பு இல்லை. ஆனா ரொம்ப சாஃப்டான பூக்கள் நிறைஞ்ச பாதை என்னுடைய பாதை கிடையாது. என்னுடைய வழி முட்கள் நிறைஞ்ச வழி. என்னுடைய பாதையில நிறைய முட்கள் இருக்கு, நிறைய முள் இருக்கு. நீங்க வேணா கரையில உட்காந்துட்டு சும்மா வெட்டி ஏதாவது பேசிட்டு இருங்க. சோ அந்த போயட் இந்த பாதையை அவரு விருப்பப்பட்டுதான் தேர்ந்தெடுத்திருக்காரு. ஏன்னா உலகத்துக்கான பாதை, சுகம் சுவிதா, அதுக்கான பாதை. சோ உலகத்துல அவங்க அன்புக்கான பாதைன்னு சொல்றாங்க. ஆனா அந்த போயட்டுக்கு தெரியுது எது உலகத்துல அன்புன்னு சொல்றாங்களோ அது அன்பு கிடையாது, அது ஒரு பந்தனம் தான். அது அவருக்கு நல்லா புரியுது. நீங்க என்கிட்ட ஏதாவது பேசணும்னா வைராகியத்தை பத்தி பேசுங்க, டிட்டாச்மெண்ட் பத்தி பேசுங்க, தபஸ்யா பத்தி பேசுங்க என்கிட்ட. மத்தபடி வெட்டி பேச்சுக்கலாம் என்கிட்ட நேரமே இல்லை. அதனால இன்னைக்கான அமிர்த வேலை பாயிண்ட்ல பாபா என்ன சொல்றாருன்னா, அமிர்த வேலை டயத்துல எந்த கடல் அலையில நீங்க விளையாண்டீங்க? பாபாவின் அந்த அன்பில் அலைகள்ல விளையாண்டீங்களா? உங்க எல்லா ஆத்மாக்குள்ளாரையும் ஒரு பாபாவுடைய அன்பு தவிர வேற ஏதாவது ஞாபகம் இருந்ததா? அது ஈஸியா இருந்ததா இல்ல கஷ்டமா இருந்ததா? அப்ப அது எப்படி ஈஸியாச்சு? அன்பின் காரணமா பாபாவை நினைவு பண்றது ஈஸி ஆயிடுச்சு. அப்ப வெறும் இன்னைக்கு மட்டும்தான் அந்த மாதிரி அன்பா நினைப்பீங்களா அப்படின்னு பாபா கேள்வி கேட்கிறாரு. இந்த சங்கம் யுகமே பரமாத்மா ஸ்நேகக்கான யுகம். அப்ப இந்த யுகத்தோட மகத்துவத்தை தெரிஞ்சுக்கோங்க. அந்த அன்பின் அனுபவங்களை அதிகரிங்க. ஏன்னா இந்த நேரத்துலதான் அந்த அன்பு கடல்
அன்பின் முத்துக்கள் வைரங்களை நிரப்பி நிரப்பி உங்களுக்கு தராரு. சோ அதனால உங்களை எப்பயுமே அதால நிரப்பி வச்சுக்கோங்க. கொஞ்சோண்டு அனுபவத்துல திருப்தி அடைஞ்சிடக்கூடாது, அதுல குஷி ஆயிடக்கூடாது. இப்ப முழுமையா எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க, சம்பன் ஆகுங்க. ஃபியூச்சர்ல சத்தியத்துல வைரம் முத்து இதெல்லாத்தால நீங்க உங்களை அலங்கரிச்சு வச்சிருப்பீங்க. ஆனா இந்த பரமாத்மா அன்புங்கிற அந்த வைரம் முத்து, இப்ப இந்த பரமாத்மா அன்புங்கிற அந்த வைரம் முத்து இதெல்லாம் ரொம்ப வேல்யூபிளானது. சோ அதனால எப்பயுமே இந்த பரமாத்மா அன்புங்கிற அந்த முத்துக்களால் வைரங்களால் உங்களை அலங்கரிச்சு வச்சுக்கோங்க. சோ இதுல நான் ஒரு கேள்வி எடுத்துக்கலாம். இது சொன்னதுல இருந்து அந்த அன்பு கடல் உங்களை அன்புங்கிற அந்த முத்துக்களால நிரப்புறாரு. சோ அதனால நீங்க எப்பயுமே உங்களை டேஷ் பண்ணுங்க. அதுல அந்த டேஷ்ல என்ன வரும்? பர்பூர். அதாவது எப்பயுமே உங்களை அதால நிரப்பி வச்சுக்கோங்க. சோ இங்க பாபா என்ன சொல்றாரு, கொஞ்சம் அனுபவத்துல திருப்தி ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்சோண்டு ஏதோ அஷூரிட்டி பண்ண அனுபவம் ஆயிடுச்சு, கொஞ்சம் கண்ணீர் வந்துடுச்சு பாபா நினைவுல, இல்ல சாந்தி ஸ்தம்ல உட்காரும் போது, இல்ல இங்கே பாபா ரூம்ல உட்காரும் போது கொஞ்சம் லைட் எங்கேயோ தெரிஞ்சிருச்சு. சோ இதுல திருப்தி ஆயிடக்கூடாது. குட்டியால உட்காரும் போது எனக்கு இந்த மாதிரி டச் ஆச்சு, பாபா தான் இதை டச் பண்ணாரு, 10 நாளா அதே மாதிரி கனவு தான் வருது. சோ இதெல்லாம் இந்த இதுல ஒரு இது பக்கம் பண்ணிக்கிறோம், இது பாபா தான் நம்ம பண்ண வச்சிருக்காரு. சோ இதெல்லாம் என்னது ரொம்ப சின்ன விஷயங்கள், இதுலயே மாட்டிட்டு இருக்க கூடாது. சோ நம்ம எங்கேயோ போக வேண்டியது இருந்தது, மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு, நம்ம பாபாட்ட சொல்றோம், பாபா ஒண்ணு மழையை நிறுத்திட்டாரு. நம்ம என்ன நினைக்கிறோம், பாபா தான் மழையை நிறுத்திட்டார் போல இருக்கு அப்படின்னு அந்த இதை அந்த அனுபவத்தை 10 பேர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்போம். அதுவும் 10 வருஷமா அதையே தான் சொல்லிக்கிட்டே இருப்போம். அதுக்கு முன்னாடி வண்டி போக மாட்டேங்குது. ஒருவேளை எங்கேயோ டிராபிக்ல மாட்டிக்கிட்டீங்க, எங்கேயோ போக வேண்டியது இருந்தது, நான் பாபா உடனே நம்மளுக்கு வழி கிடைச்சிருச்சு, எல்லாமே எனக்கு வழி கொடுத்துட்டாங்க, எனக்காக ட்ரெயின் நின்று போயிடுச்சு, ஃபிளைட் நின்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஒரு யோகி உட்காந்துருக்காரு, அவர் பாக்குறாரு கொஞ்சம் பேரு கடல்ல கப்பல்ல போயிட்டு இருக்காங்க. அப்ப இவர் யோகா மூலியமா சில சித்திகள் அடைஞ்சிருக்காரு. அவர் காத்துட்ட சொல்றாரு, காத்து நின்னுரு அப்படின்னு. அந்த காத்து நின்னு போயிடுது. அதனால என்ன ஆகுதுன்னா அந்த கப்பல் மூழ்கிட்டு, இவர் சித்தி அடைஞ்சிட்டாரு அந்த காத்தை நிறுத்துறதுக்கு. ஆனா இவர் அதை நிறுத்தினால கப்பல் மூழ்கி போச்சு, அதுல உள்ள 20 பேர் இறந்து போயிட்டாங்க. அதோட பாவம் இவருக்கு தானே வரும். அவரோட சித்தி இப்ப வேலை செய்யாது. சோ யாரெல்லாம் சாதனா பண்றாங்களோ அவங்களோட சித்தி ஆட்டோமேட்டிக்கா தேடி வரும், அதை கேட்கணும்னு அவசியம் இல்லை. பரமாத்மாவோட அந்த வழியில நடக்கும் போது அவருடைய உதவி சரியான நேரத்துல அவங்களை சேரும். உங்களுக்கு எப்ப தேவையோ, ஈவன் பைபிள்ல கூட அந்த மாதிரிதான் எழுதியிருக்கு, இட் ஷால் பி கிவன் யூ அட் த ரைட் டைம். சரியான நேரத்துல உங்களுக்கு சரியான உதவி சேர்ந்துரும். ஆனா நீங்க பகவானோட காரியத்துல இருக்கீங்க, தானாவே கிடைக்கும். ஆனா அதையே நீங்க 4 பேர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா, அதுவும் நம்ம எப்படி சொல்லுவோம்னா, நம்ம 4 பேருக்கு சொல்லுவோம், கேக்குறவங்களுக்கு என்ன ஆகும், அவங்களுக்கு ஒரு துக்கம் வந்துடுது, இவங்களுக்கெல்லாம் அனுபவம் ஆகுது, எங்களுக்கு ஒரு அனுபவமே ஆக மாட்டேங்குது அப்படின்னு. அது ஏன் இவங்களுக்கு மட்டும் பாபா ஹெல்ப் பண்றாரு, ஆனா நான் என்னோட ட்ரெயின் மிஸ் ஆயிடுது, என்னோட ஃபிளைட் மிஸ் ஆயிடுது, நான் வெளியே கிளம்புறதுதான் மழை வருது, நான் மழையில நினைச்சிட்டு போக வேண்டியதா இருக்கு, அந்த ஈர துணியோடய கிளாஸ் எடுக்க வேண்டியதா இருக்கு, இல்ல கிளாஸ் கேட்க வேண்டியதா இருக்கு. சோ அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்க, இதுன்னா பாபா எப்படி இருக்காரு, அவங்க மட்டும் ஹெல்ப் பண்றாரு, எனக்கு மட்டும் ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாரு, ஒருவேளை என்னோட அன்புலதான் ஏதோ குறை இருக்கு போல இருக்கு அப்படின்னு நினைக்கிறோம். சோ இந்த மாதிரி யோசிக்கிறதும் தப்புதான். சோ பாபா பகவான் பாத்தீங்கன்னா அவர் பிரகிருதியோட இதுல தலையிடுறது இல்லை, மற்றபடி இன்னொருத்தவங்களோட கணக்கு வழக்குலயும் அவர் தலையிடுறது இல்லை. மழை பெய்யுதுன்னா அதுக்கு என்ன ரிலேஷன் இருக்கு, அது அதுக்கு ஏதோ இவர் விவசாயியா இருக்காக பெய்யறேன், இல்ல இவர் குடிசையில இருக்காரு இவருக்கு பெய்யக்கூடாது அப்படின்னா பெய்யுது இல்ல,
அதுக்கு அவங்களோட எந்த கனெக்ஷனும் இல்லை. அது வந்து அதோடைய வேலை செய்யுது, அன்அட்டாச்சா இருக்கு. சோ இந்த சங்கம யுகம் வந்து பரமாத்மா அன்புக்கான யுகம். இந்த யுகத்தோட மகத்துவத்தை தெரிஞ்சுட்டு அதை யூஸ் பண்ணுங்க. அங்க இந்த யுகத்துல உள்ள அனுபவத்தை அதிகரிங்க, அன்பின் அனுபவங்களை அதிகரிங்க. சோ அனுபவம் மற்றும் அனுபூதி இதுல வந்து என்ன வித்தியாசம் இருக்கு, இத பத்தி நீங்க சிந்தனை பண்ணுங்க. இது ஆல்ரெடியும் கூட சொல்லியிருக்கேன், நீங்க அதை தேடுங்க. அன்பின் கடல் உங்களை அன்புல அவரு தட்டை நிரப்பி தராரு. அதனால கொஞ்சோண்டு இதுல வந்து கொஞ்சோண்டு அனுபவத்துல மட்டும் திருப்தியா அப்படின்னு வராதீங்க, அதை அதிகப்படுத்துங்க. நான் ஒரு நாள் 8 மணி நேரம் யோகா பண்ணிட்டேன், அதுல வந்து ரொம்ப நல்லது இருக்கக்கூடாது. அடுத்த நாள் எவ்வளவு பண்ணீங்க, அடுத்த நாள் ரெஸ்ட்டுக்குள்ள போயிடுறீங்க. அதாவது யோகா வந்து ரெஸ்டா எடுத்துக்கலாம், நம்ம ரெஸ்டா யோகாவை மாத்திக்கலாம். ஃபியூச்சர்ல தங்கம் வயிறெல்லாம் கிடைக்கும், ஆனா அதோட வேல்யூபிள் இப்ப பரமாத்மாட்ட இருந்து அந்த அன்புங்கிற வைரம், முத்துக்கள், குணங்கள்ங்கிற வைரங்கள் கிடைக்குது. இதால நீங்க அவங்கள அலங்கரிச்சு இருங்க எப்பயுமே. அதனால கொஞ்சோண்டு இதுல சந்தோஷம் ஆயிடக்கூடாது. கொஞ்சோண்டு ஞானம் கிடைச்சது, கொஞ்சோண்டு யோகா பண்ணால ஏதோ அனுபவம் ஆயிடுச்சு, ஏதோ கொஞ்சம் தாரணை பண்ணிட்டேன், அதுல வந்து திருப்தி ஆயிடக்கூடாது. 100% பியூரிட்டி வேணும். அந்த இம்பியூரிட்டிக்கான வழியே வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. அது என்னுடைய வழியே கிடையாது, அது என்னுடைய பாதை கிடையாது, அதுக்கான சாப்டரே க்ளோஸ் ஆயிடுச்சு. அது என்னோட விஷயமே கிடையாது, அது என்னோட சப்ஜெக்டே கிடையாது. கொஞ்சோண்டு காம விகாரம் இருந்தா கூட இந்த அந்த கவிஞர் என்ன சொல்றாரு, இந்த காமங்கிற அந்த பசி மனிதனின் பலகீனம், அது வந்து அவனை கோழையா மாத்துது. சோ அந்த கவிஞராதான் சொல்றாரு, இந்த பசி வந்து உங்களை பலகீனமா மாத்துது. ஆனா யார் வந்து அது மேல வெற்றி அடையலையோ, தன் மேல வெற்றி அடையலையோ, அவங்க நான் வந்து கோலம் தான் சொல்றேன். அவங்க வந்து ஏதோ மிருகம் மாதிரி தான் அவங்க வாழ்க்கை. சோ இங்க 3 விதமான பசி. ஃபர்ஸ்ட் வந்து தூக்கம். தூக்கம் வந்து நமக்கு வந்து ஒரு எதிரி மாதிரி தான், தூக்கத்துக்கான பசி. அந்த தூக்கத்து மேல வெற்றி அடையணும். தூக்கத்து மேல வெற்றி அடையக்கூடிய அர்ஜுன், குடாகேஷ், அந்த தூக்கத்து மேல வெற்றி அடையுங்க. 2வது வந்து காம விகாரம், கண்களின் அந்த அம்பு, அப்புறம் கூந்தலின் அந்த நிழல். இத வந்து மனச கட்டி போட்டு இழுக்குது. இந்த கலர்ஃபுல்லான இதெல்லாம் வந்து என்ன அந்த ஈரமான வழிகள்ல கூட்டிட்டு போகுது. அதுல வந்து இது வந்து ஈரமான வழிகள், இதுல வந்து வலிக்கு விழுறதுக்கான நிறைய சான்ஸ் இருக்கு. யார் வந்து தன் மேல வெற்றி அடையலையோ அவங்க வந்து ஒரு மிருகத்துக்கு சமந்தான். அதனாலதான் நான் வந்து தனிமையில இருக்கேன். நீங்க வேணா அந்த மேஜிக் லேண்ட் பத்தி பேசுங்க, ஆனா அதுக்கும் எனக்கும் எந்த கனெக்ஷனும் கிடையாது. ஏன்னா என்னுடைய மார்க்கம் வந்து வைராகியத்துக்கான மார்க்கம், தவத்துக்கான மார்க்கம். சோ என்னுடைய மார்க்கம் வந்து வைராகியத்துக்கான மார்க்கம், போகவிலாஸ்கான மார்க்கம் கிடையாது. அப்புறம் 3வது பசி வந்து இந்த சாப்பாட்டுக்கான பசி, வயிற்றுக்கான பசி. அதனால 3 விதமான சாதனை தான். ஃபர்ஸ்ட் வந்து பிரம்ம முகூர்த்தம் 2 to 5 மணி, அடுத்து அகண்ட பிரம்மச்சரியம், அடுத்த 3வது வந்து சாப்பாடு. அதனால இன்னைக்கு வந்து 2 மந்திரம் எடுத்துக்கலாம். ஒண்ணு வந்து அந்த பரமாத்மா அன்பு, 2வது வந்து சதா நம்மள நிரப்பி வச்சுக்கணும், சதா பரப்பூரா இருக்கணும். கொஞ்சோண்டு விஷயத்துல வந்து திருப்தி ஆயிடக்கூடாது. எல்லாம் என்ன யோசிக்கணும்னா, இது வரைக்கும் நான் எதெல்லாம் அனுபவம் பண்ணணும் அதெல்லாம் வந்து 0 தான். சோ இன்னில இருந்து எனக்கு புது ஜென்மம், இன்னைக்குதான் ஞானத்திலேயே வந்திருக்கேன். அப்புறம் யோசிங்க, இது எனக்கு பின்னாடி இருக்கவங்க எல்லாரும் வந்து முன்னாடி இருக்காங்க, நான் வந்து ரொம்ப பின்னாடி இருக்கேன். இப்ப வந்து நிறைய அனுபவம் பண்ண வேண்டியது இருக்கு. சோ இப்ப நான் எங்க போகணும், அந்த
இந்த நட்சத்திரங்களை வந்து தாண்டி போகணும். இன்னும் நம்ம அந்த ஆத்மால உள்ள ஏவே என்னன்னு தெரியாம இருக்கும். ஸோ ஞானத்தின் ஏபிசிடி பத்தி நமக்கு ஒன்றும் தெரியல, அந்த ஃபர்ஸ்ட் லெட்டரை பத்தி கூட தெரியல. இன்னையில இருந்தா நான் புதுசா ஸ்டார்ட் பண்றேன், பிகின் அகெயின். ஸோ இன்னையில இருந்து புது முரளி ஸ்டார்ட் பண்றோம். 1988 முரளி ஸ்டார்ட் பண்றோம். ஸோ இதுல 3 விஷயங்கள் சொல்றாங்க பாபா. ஃபர்ஸ்ட் வந்து பரமாத்மா அன்பு. ஸோ பரமாத்மா அன்புல ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். மற்றபடி ஞானம் வந்து பாத்தீங்கன்னா வார்த்தைகளின் பாலைவனம் மாதிரி. அப்ப அதுல வந்து இந்த பரமாத்மா அன்பு வந்து மழை பெய்யற மாதிரி, பாலைவனத்துல மழை பெய்யற மாதிரி. அப்ப அன்பு வந்து என்னன்னா, அன்பு வந்து இதயம்னு வச்சுக்கலாம், ஹார்ட்னு வச்சுக்கலாம். ஞானம் வந்து பிரெயின், தலைப்பகுதி, அந்த இதை வச்சுக்கலாம். ஞானங்கிறது பிரெயின். சோ இப்ப அந்த அன்பை அதிகரிக்கணும். அன்புங்கிற தண்ணினால அந்த நிலத்தை வந்து நல்லா ஃபர்டைலா மாத்தணும். சோ அன்புங்கிற தண்ணினால அந்த நிலத்தை நல்லா மாத்துங்க. அதுல நல்ல நறுமணமுள்ள பூக்கள் மலரும், அது நல்ல நறுமணங்கள் கொடுக்கும். அடுத்த பாயிண்ட் வந்து எல்லா விதமான லீக்கேஜஸ் வந்து இப்ப க்ளோஸ் பண்ணுங்க. எல்லா விதமான வேஸ்ட், எல்லா விதமான ஆசைகள். ஏன்னா இதெல்லாமே வந்து நம்ம எனர்ஜியை ட்ரெயின் பண்ணிடுது, நம்ம சக்தி எல்லாத்தையும் எடுத்துடுது. அப்புறம் எந்த அன்பு வந்து பரமாத்மா பக்கம் போகணுமோ அங்க போகாம, இப்போ ஏதோ உதாரணத்துக்கு ஒரு பாத்திரத்துல ஹோல் இருந்தா அதுல எவ்வளவு தண்ணி நிரப்பினாலும் அதுல தங்குமா? அதுல இவ்வளவு கேள்வி வந்துட்டு இருக்கு. எப்படி யோகா பண்றது, எப்படி இது பண்றது, எப்படி அது பண்றதுன்னு வாய் எப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஏன் எனக்கு அனுபவம் ஆக மாட்டேங்குது, மத்தவங்க எனக்கு அனுபவம் ஆகட்டேங்குது, மத்தவங்களுக்கு அனுபவம் ஆகுது, மத்தவங்க எப்படி இவ்வளவு நேரம் யோகால உட்கார முடியுது, என்னால உட்கார முடிய மாட்டேங்குது அப்படின்னு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு என்ன பண்ணும், லீக்கேஜ் எல்லாம் க்ளோஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ இந்த 6 ஜனவரி 88க்கு ஒரு டெஸ்ட் வைப்போம். அதுலேருந்து கொஞ்சம் கொஷின்ஸ் வரும், அதை நீங்கள் அட்டென்ட் பண்ணீங்கன்னா உடனே மார்க்ஸ் கிடைக்கும். அதனால இது வந்து நல்ல விதமாக படிச்சுக்கோங்க. 6 ஜனவரி 88 இது வந்து ரொம்ப நல்ல விதமா படிக்கணும். எப்படி படிக்கணும்? நல்ல விதமா படிக்கணும். என்ன அர்த்தம்னா அதை அப்படியே கரைச்சு குடிச்சிடணும். ஏன்னா இந்த ஒரு சூழ்நிலையிலையும் ஏதோ பிரச்சனை வந்துச்சுன்னா வெறும் மனிதர்கள் வந்து நமக்கு உதவி செய்ய மாட்டாங்க, இந்த ஞானம் தான் வந்து அங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதனால பிரச்சனை டயத்துல எந்த மனிதரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. நீங்க வேணா சும்மா அந்த பிச்சை பாத்திரத்தை எடுத்துட்டு ஓடிக்கிட்டே இருக்கலாம். இங்க பிச்சை கேட்கலாமா, அங்க பிச்சை கேட்கலாமா, கேள்வி எடுத்துக்கிட்டு இதுக்கு என்ன பண்றது, அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு இங்க அங்க அலைஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆனா யார்கிட்ட எதுவும் கிடைக்க போறது இல்லை. கேள்வி வந்து கேட்டுக்கிட்டே போலாம், அதுக்கு வந்து எந்த ஒரு எண்டமும் இல்லை. ஸோ அதனால இந்த முரளியை நல்ல விதமா படிங்க. ஒரு பக்கம் பாபா ஞானத்தை பத்தியும் சொல்றாரு, இன்னொரு பக்கம் யோகா பத்தியும் சொல்றாரு, இன்னொரு பக்கம் வேஸ்டேஜஸ், லீக்கேஜஸ் இதெல்லாம் குறைக்கணும், அதையும் வந்து பாபா சொல்றாரு. ஸோ இப்போ 1988க்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இப்போ டெய்லி முரளி டெஸ்ட் இருக்கும். 10 கொஸ்டின் தான் வரும், 10 நிமிஷம் தான். அதுல நீங்க செலக்ட் பண்ணு. ஸோ இது வந்து குரூப்ல வரும், நீங்க அட்டென்ட் பண்ணிக்கலாம் இந்த கொஸ்டின். இது வந்து டெய்லி உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ற மாதிரி இதுக்கெல்லாம் எதுவும் ரெக்கார்ட் இருக்காது, உங்க ப்ராக்டிஸ்க்காக இந்த 10 கொஸ்டின் குரூப்ல வரும். ஸோ இன்னைக்குள்ள ஃபர்ஸ்ட் ஹோம்ஒர்க் வந்து இந்த சங்கமேகம் பரமாத்மா அன்புக்கான யுகம் அப்படின்னு பாபா சொல்றாரு. ஸோ அது ரிலேட்டடா நம்ம ஏதாவது வந்து ஒரு பிக்சர் வரையணும். பிக்சர் வரையலாம், இல்லை டிஜிட்டலா வரைய முடியும்னா அதை வரைங்க. இன்டர்நெட்கான ஹெல்ப் எடுத்துக்கோங்க. பிக்சர், இமேஜஸ் ஏதாவது வந்து நீங்க இல்லை உங்க கையால வரைய முடியாலும் ஓகே. ரெண்டாவது வந்து கேண்டல் மெடிடேஷன். மெழுகுபத்தி இருக்குல்ல, அந்த மெழுகுபத்திய பாருங்க. அந்த மெழுகுபத்திய 10 நிமிஷம் பாருங்க. அந்த ஒளி எப்படி பார்க்கணும், அதுதான் வந்து அந்த லைட்டு தான் வந்து சிவ பாபா அப்படின்னு அதுல ஒரு முகமா அந்த கேண்டலை வந்து பாருங்க. சோ நேர்த்தி முரளியில கூட பாபா சொல்லியிருந்தாரு, ஏகாகிரதா நிர்விகல் நிர்சங்கல். ஒரே சங்கல்பம் தான். என்ன சங்கல்பம்?
ட்ரில் என்ன சங்கல்பம் இருந்தது, நான் பாபாவுடையவன், பாபா என்னுடையவர். இன்னைக்கு இன்னொரு காரியம் செய்வோம். ஒவ்வொரு 2 மணி நேரத்துல பரந்தாமத்துக்கு போயிட்டு அப்புறம் கீழே வரணும். நீங்க எந்த சேவையில பிஸியா இருந்தாலும் 2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி பரந்தாமத்துக்கு போயிட்டு ஃபுல் கான்சென்ட்ரேஷனோட அங்க போயிட்டு அப்புறம் கீழே வரணும். ஸோ அந்த ப்ராக்டிஸ் நம்ம இப்ப கூட பண்ணலாம். ஸோ எல்லாரும் நல்லா அலர்ட்டா ஸ்ட்ரைட்டா உட்காந்துக்கோங்க. ஒரு செகண்ட்ல மனதால் பரந்தாமத்துக்கு போயிடுங்க. உங்க ஞான கடல் தேர்ந்து ஞானத்தின் கிரணங்கள் என்கிட்ட வருது, அதை ஃபீல் பண்ணுங்க. மறுபடியும் நான் இருப்புறவங்கள் மத்தியில வந்து அமர்கின்றேன். இப்ப மறுபடியும் பரந்தாமத்துக்கு போங்க. அந்த தூய்மை கடலை டச் பண்ணிட்டேன். மறுபடியும் இருப்புறவங்கள் மத்தியில வர, மறுபடியும் பரந்தாமத்துக்கு போறேன். அந்த சுக கடலை டச் பண்றோம். மறுபடியும் கீழே வந்துட்டேன். மறுபடியும் பரந்தாமம் அந்த அமைதி கடலை டச் பண்றேன். மறுபடியும் கீழே வந்துட்டேன். மறுபடியும் பரந்தாமம் அன்பு கடலை டச் பண்றேன். மறுபடியும் இருப்புறவங்கள் மத்திங்கிற அந்த சிம்மாசனத்துல இருந்து அமர்கின்றேன். மறுபடியும் பரந்தாமத்துக்கு போறேன். அந்த ஆனந்த கடலை டச் பண்றேன். மறுபடியும் கீழே இருப்புறவங்கள் மத்தியில வந்து அமர்கின்றேன். மறுபடியும் பரந்தாமத்துக்கு போறேன். சர்வசக்திவான் பாபா அந்த சக்தி கடலை டச் பண்றேன். இந்த சக்திகளை நேரம் போயிட்டு மறுபடியும் கீழே இருப்புறவங்கள் மத்தியில வந்து அமர்கின்றேன். சோ அதனால 7 வாட்டி இந்த பிராக்டிஸ் பண்ணணும். 7 சக்கரம் சுத்தணும். கீழே இருந்து மேல, மேல இருந்து கீழே, கீழே இருந்து மேல போகணும். பாபாவை டச் பண்ணிட்டு மறுபடியும் வந்துடணும். சோ இந்த முழு நாள் இந்த ட்ரில் பண்ணிக்கிட்டே இருங்க. இது மூலியமா என்ன ஆகும், நம்ம பியூரிட்டிக்கு சக்தி கிடைக்கும். இந்த மாதிரி ட்ரில் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது பியூரிட்டி பலம் அடையும், சக்திசாலி ஆகும். யோகத்துக்கான பிராக்டிஸ் முழு நாள்ல ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இல்லாட்டினா என்ன ஆகும், லீக்கேஜ் ஆயிட்டே இருக்கும். ஆசைகள் நம்ம சக்தி எல்லாத்தையும் எடுத்துரும். மனிதர்கள் பக்கம் அப்புறம் புத்தி ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால்தான் ஆகர்ஷன் ஏற்படுது. யார்கிட்டயாவது பேசணும்னு ஆசை வருது, யாரையாவது தொடணும்னு ஆசை வருது, யாருக்கிட்டயாவது பிசிக்கலா பக்கத்துல போறதுக்கான ஆசை வருது. சோ இதுல காம விகாரத்திலிருந்து சம்பூர்ண முக்தினா என்னது, மனதுல சூக்ஷ்ம ஆசைகள் இருக்கவே கூடாது. அது என்னுடைய மார்க்கமே கிடையாது. அது என்னோட சப்ஜெக்டே இல்லை. அதை பத்தி யோசிக்கவே கூடாது. அந்த அந்த பாதையில நம்ம போகவே கூடாது. அந்த கவிஞர் கூட அதான் சொல்றாரு, இந்த ஈரமான பாதையில யாருதான் போகலாம் அப்படின்னு. இது அந்த பாதை வந்து உலகாயுத ஆத்மாக்களுக்காக, நமக்கு அந்த பாதை கிடையாது. நம்மளுடைய பாதை பரமாத்மா சக்தி, பியூரிட்டி என்னுடைய ஸ்வரூபம், பியூரிட்டி என்னுடைய சன்ஸ்காரம், பியூரிட்டி என்னுடைய சுவாசம். என்னுடைய தூய்மை மூலியமாக உலகத்துக்கு சக்தி கிடைக்குது, உலகத்துக்கு பிரகாசம் கிடைக்குது, உலகத்துக்கு டானிக் கிடைக்குது. நான் பரம் பவித்திர ஆத்மா. அதனால இன்னைக்கு என்ன பண்ணுவீங்க, 2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி. சோ ஒவ்வொரு 2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி இந்த ட்ரில் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. 8 மணிக்கு, 10 மணிக்கு, அப்புறம் 12 மணிக்கு, 2 மணிக்கு, எப்பெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வருதோ அப்ப இந்த பிராக்டிஸ் பண்ணுங்க. பரந்தாம போய் பாபா டச் பண்ணிட்டு கீழே வாங்க. என்னெல்லாம் சொன்னோம், ஞான கடல், தூய்மை கடல், அன்பு கடல், சக்தி கடல், அந்த 7 குணங்கள் சொன்னோம்ல, அதை இமர்ஜ் பண்ணி கொண்டு வாங்க. பரந்தாமத்துல பாபாட்ட போங்க, டச் பண்ணிட்டு கீழே வாங்க. அந்த நேரத்துல நீங்க பிஸியா இருக்கலாம், டிராவல்ல இருக்கலாம்,
இல்ல சேவையில இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு பப்ளிக் உங்களை 1000 பேர் சந்திக்க வரலாம், புத்தி ரொம்ப பிஸியா இருக்கலாம். எப்ப டைம் கிடைக்குதோ டக்குன்னு சரீரத்தை டிட்டாச் ஆகி, சரீரத்துல இருந்து அசரீரியாகி டிட்டாச் ஆகி இந்த பிராக்டிஸ் பண்ணணும். இல்லைன்னா இந்த ஈரமான பாதை உங்களை இழுத்துடும். இது மனிதர்களோட குறை. जंजीरें थाम ले तप की मशाले, तोड़ दे नींद की जंजीरें, थाम ले तप की मशाले, फाड़ दे आलस की काली चादर, निद्रा से टपका न कर अनादर, सपनों का विष पीने से कर इनकार, रूहानी योद्धा कर अब ललकार। न सो न लेट हो जा तैयार, उठ चल कर तम का संहार। तोड़ दे नींद की जंजीरें, थाम ले तप की मशाले, तोड़ दे नींद की जंजीरें, थाम ले तप की मशाले। तेरी जागने से दुनिया बदलेगी, तेरे एक संकल्प से क्रांति गूंजेगी। उठ तपस्वी, तू उठे तो विश्व संवरेगा, जगे तो भाग्य निखरेगा। अमृत वेले की है पुकार, न रुक न झुक हो जा निराधार, बढ़ चल बढ़ चल बन युगान